உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நானும் மணிமாறனும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை ஒன்று பார்த்தோம். என்ன செய்தி அப்படின்னா, சீமான் வந்து பாஜகவோட பி டீமுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீர்களா, சீமான் வந்து பாஜகவோட கூட்டணி நிற்க போறாரு. இதை பல மாசத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டியவர், இப்போ இதை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு அந்த ஒரு வீடியோ, அதாவது நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்னன்னா, சரத்குமார் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் நிகழ்வுல அந்த நிகழ்வுல நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மேடையை பாருங்க, இந்த மேடையில எல்லாருமே இருக்காங்க. சீமான் இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, ஒரு தனியரசு இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இந்த மேடை மட்டும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மேடை வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்தா, இதே மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? யார் யாரோ அமைச்சராக வந்துடுறாங்க, எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. உடனே இந்த தற்கொலைகள், அதாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் பாத்தீங்களா, நயினார் நாகேந்திரனே சொல்லிட்டாரு, பிஜேபியோட மாநில தலைவர் கூட்டணி சேர போறாங்க, வர இடைத்தேர்தலில் வந்து விஜய் வீழ்த்துறதுக்கு இவங்க எல்லாரும் கூட்டணி சேர போறாங்க. ஆமா, விஜய் அப்படியே பெரிய பயில்வான் ரங்கனாவை அவரை வீழ்த்துறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. இதே ஏதோ மக்கள் வந்து ஏதோ ஆர்வத்துல ஏதோ கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு விஜய் என்ன படம் தற்கொலைகள்ங்கிறதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம்னா, சரியா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் சொன்னாங்க, சீமான் வந்து திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் நேர்ல பாக்குறாரு. ஆமா, அதுக்கு நேர்ல பாக்கல. அதுக்கு அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு இதை கிளப்பி விடுறாங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, சீமான் வந்து திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாருன்னு இப்ப எலெக்ஷன் டயத்துல கிளப்பி விட்டாங்க. ஏன்னா இப்ப சீமான் வந்து இவரு மூக்க முத்துனுடைய இறப்புக்கு நேர்ல சந்திக்க போனாரு. அந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, சீமான் வந்து பெட்டி வாங்கினாரு. அது மார்பிங், அது ஒரு ஏஐ வீடியோங்கிறது பார்த்தாலே தெரியும். ஆனா அந்த வீடியோவையும் அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. அவரு சந்திச்சது புகைப்படம். அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு, பக்கத்துல வந்து இவரு தேவா அவர்கள் உட்கார்ந்தாங்க, அப்புறம் இவர் பாக்கியராஜ் அவர்கள் உட்கார்ந்தாங்க, இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வந்து சீமான் வந்து திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாருன்னா அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு அவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணாங்க எலெக்ஷன் டைம்ல. இதெல்லாம் கடந்து தானே வந்தானே இல்ல வீடியோ ரெடி பண்றாங்களாம். சீமான் வந்து ஸ்டாலின் கிட்ட போய் பொட்டி வாங்குறாராம். ஏண்டா, பொட்டியை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தெரிஞ்ச மாரி கையோட கை கொடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டா பொட்டியை வாங்குவாங்க. இல்லை என்னடா, அது எனக்கு ஒன்றும் புரியல, எந்த அளவுக்கு தற்கொலைகள் வந்து அறிவார்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து பாருங்க, உதயநிதியை வந்து ஒரு திருமண விழாவில் சீமான் சந்திச்சிட்டாரு, கை கொடுத்துட்டாரு, பேசிட்டாரு. உதயநிதி வந்து பக்கத்துல உட்காருங்கன்ட்டாராம். உடனே பாத்தீர்களா, சீமான் வந்து பொது வேட்பாளர். ஆமா, அதுவும் என்னன்னு, திமுக அதிமுக கூட்டணி தயவோட சீமான் நிக்கிறாரு. சீமானை வந்து விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க. அவர் சட்டமன்றத்தில் வந்து விஜய்க்கு எதிராக பேசணுமா, அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்னன்னா, அனுதாபம். சீமான் கட்சியா இருக்கிறது திமுக எதிர்த்து தானே, காங்கிரஸ் எதிர்த்து தானே, அப்புறம் எப்படி ஒரு பொது வேட்பாளரா அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சீமான் அவர்களோ இல்ல வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதி அவர்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இதை சொல்லியிருந்தா, சீமான் வந்து பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமா நம்ம ஏத்துக்கலாம். யாருமே சொல்லல, இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருமே சொல்லல. இவங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வேலையே இல்லை. இப்ப நான் என்ன கேக்குறேன், சீமான் ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் கிடையாது, சீமான் ஒரு எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, சீமான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் கிடையாது. நீங்க சொல்றது போல சீமான் ஒரு 0, சீமான் ஒரு 0. நீங்க சீமானை விட்டுட்டு உங்க வேலையை போய் பார்க்க வேண்டியதானே ப்ரோ. விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க எதிர்கட்சியா இருக்கிற திமுக விமர்சனம் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணுங்க. இங்க நீட் சம்பந்தமாக போராட்டங்கள் நடைபெற்ற போது விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, போய் ஜனநாயகன் படத்துக்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆமா, அனிதா வீட்டுல போய் அவன் நேர்ல போய் அமைதியா உட்கார்ந்து இருந்தார். நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க, ஒரு கருத்தை சரிங்கிறவனையும் நீங்க ஏத்துக்கலாம், தவறுங்கிறவனையும் நீங்க ஏத்துக்கலாம், அவனை கூட நீங்க புரிய வச்சிடலாம், இல்லடா தம்பி நீ சொன்னது தப்பு அப்படின்னு. இந்த பேசாம ஊம கொட்டானா இருக்கான் பாத்தீங்களா, அனிதாவோட வீட்டுல போயிட்டு எந்த விதமான வார்த்தையும் பேசாம ஊம கொட்டா மேல அப்படியே அமைதியா இருந்துட்டு வர ஆட்களை நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஆளுதான் விஜய். இல்ல, இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாய் திறந்து பேசணும்ல. தமிழ்நாட்டுல எத்தனையோ சட்ட சிக்கல் பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இப்ப ஜனநாயகன் படம் வந்துச்சு இல்லைங்க, அந்த படத்துல பெண்களுடைய பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்தணும், பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல இறங்கணும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்லாம் பேசினாருங்க. நான் கூட ரொம்ப விஜய் சினிமாவில் நல்லா பேசுறாப்லையப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நேர்ல நடக்கும்போது எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், சட்டமன்றத்திலே சூப்பரா பேசுவாரு, எப்படி தெரியுங்களா, எழுதி வச்சு. இன்னொன்னு என்ன தெரியுமா,
இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னோன்னா? முதல்ல வந்து தற்கொலை கழகம் இதுதான் முதல் ஞாபகம். அடுத்து வந்து தமிழகத்துல பாஜக அப்படின்னாக்கா இது தமிழக வெற்றி கழகம் தான். ஆல்ரெடி தமிழகத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த வந்து இப்ப தமிழக வெற்றி கழகம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொலை கொள்ளை பாலியல் குற்றங்கள் சின்ன உதாரணம். முந்தா நாள் ஒரு சம்பவம், ஒரு மாவட்ட செயலாளர் அவர் மேல புகார் கொடுக்குறாங்க. ஆனா அந்த புகார் அந்த மாவட்ட செயலாளருடைய பேரு ஊரோட சொல்லிருங்க. அவரோட பேரு மாவட்ட செயலாளர் பேரு வந்து விஜய் மோகன். முன்னாடி என்ன பேர் வச்சிருக்காரு? விஜய் மோகன். தலைவன் எவ்வளோ. இவர் யாருன்னா ராணிப்பேட்டை தொகுதி சார்ந்தவர். ராணிப்பேட்டை தொகுதியில அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது. ஆனா அந்த இடத்துல சீட்டு கொடுக்காம அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆற்காடு தொகுதிக்கு மாத்துறாங்க. அங்க தாகிராவுக்கு சீட்டு கொடுத்துறாங்க. இதுவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை. என்னை மதிக்காம ஒரு பெண்ணுக்கு சீட்டு கொடுத்துறாங்கன்னு. ஏன்னா இவங்க தான் பெண்ணை போட்டக்கூடியவங்க. விஜய் இருக்காருல்ல, நண்பா நண்பீஸ் பாத்தீங்கன்னா சிங்க பெண் படைன்னு ஆரம்பிப்பாரு. ஆமா, சிங்க பெண் படைன்னு ஆரம்பிப்பாரு. பெண்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வோம் பாரு. ஆனா இவருடைய கட்சியில பாருங்க, நீங்க சொன்னதுதான் ராணிப்பேட்டையில இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெண், அவங்களுடைய பேரை கூட நான் சொல்ல விரும்பல, பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செய்தி நிறைய பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பிஜேபி வந்து ஒரு பாலியல் ஜல்சா கட்சினா இவங்க தமிழக வெற்றி பாலியல் ஜல்சா கட்சியா மாறிட்டானுங்க. அந்த பொண்ணுகிட்ட ஆபாசமா பேசி அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி புகைப்படம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையே மிரட்டுறது, கூப்பிட்ட நேரத்துக்குலாம் நீ வரணும், நீ என்கிட்ட பேசணும், நான் நினைச்ச நேரத்துக்குலாம் உன்னை வீடியோ காலில் பார்ப்பேன், அந்த பொண்ணை போய் மிரட்டுறது. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து அவங்க வெளியில கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களால பொறுக்க முடியல. இந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்றானே, ஒரு சைக்கோவா இருக்கானே, ஒரு தற்கொலையா இருக்கானே, நம்ம தெரியாதனமா இவன்கிட்ட போய் உதவின்னு கேட்டுட்டோமே, நம்மளை வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க மனம் உணர்ந்து அந்த தப்பை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பிரச்சனையை என்ன பண்றாங்க, தாகிரா கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு விஜய் மோகனை பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வருது போகுதுன்னு. அவன் போயிட்டு என்ன பண்ணிருக்கான், திரும்ப அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு, நீ தாகிராட்ட சொன்னா பெரிய ஆளா, இல்ல தாகிரா பெரிய ஆளா, தாகிராட்ட சொன்னா நடக்குமா, இல்ல புஷியானந்திட்ட சொன்னா நடந்துருமா, தாமில சொன்னா தலைமை நடந்துருமான்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசியிருக்கான். இதுக்கான வீடியோக்கள் ஆதாரங்கள் நிறைய பேர் காணொலிகள் போட்டிருக்காங்க. அதுல பாருங்க, நான் இதுல முடிஞ்சா நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவா இருங்க, நான் வேணான்னு சொல்ல. ஒவ்வொரு அக்கா தங்கச்சியோடையும் கூட பிறந்தவங்க, ஒரு பெண்ணோட வயிற்றுல பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் சரி பெண்களும் சரி, நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஆதரவு கொடுங்க. ஆனா இந்த விஷயம் சரியா தவறா? ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு துன்புறுத்தி வற்புறுத்தி வீடியோ காலில் வந்து ஆபாசமா பேசுறது, ஆபாசமா சாட் பண்றது, அந்த பொண்ணை வந்து மிரட்டுறது, அவங்க பாவம் இன்னைக்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சு அவங்க வீட்டை காலி பண்ணுமோன்னு சொல்லி காலி பண்ணிட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறதா சொல்றாங்க. இப்படி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி காம கொடூரனுங்க அவன், காம கொடூரனுங்க. அப்படிப்பட்ட ஒரு காம கொடூரனா இருக்கக்கூடிய இவன் மாவட்ட செயலாளர். இவனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வேற. இவன் ஜெயிக்கல, ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஜெயிச்சிருந்தானா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இத்தனை பொண்ணுங்களை வந்து தன்னுடைய பாலியல் இச்சைக்கு இரையாக்குறான். இதுவே எம்எல்ஏ ஆயிருந்தானா, இல்ல இவன் ஒரு அமைச்சர் ஆயிருந்தானா சொல்ல முடியாது. ஆசை வார்த்தை தான். அவ்வளவுதான். இந்த பணி வாங்கி தரேன், அந்த பணி வாங்கி தரேன், நீ இன்னும் 2 பேர் ஆச்சு, இந்த போக்கு தான் வரும். ஏற்கனவே நாமக்கல்ல இதே சம்பவம் நடந்தது. காணொலி ஆதாரத்தோட வீட்டுல கையங்களும் மாட்டியுமே ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது. அந்த நபர் இன்ன வரைக்கும் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பேருக்கு அந்த கட்சியை விட்டு அந்த சமயம் நீங்க திரும்ப அவரே அதே கட்சியில இணைச்சிட்டாங்க, திரும்ப அதே பொறுப்பு வழங்கிட்டாங்க. தேர்தல்ல சீட்டு வரைக்கும் கேட்டாரு, ஆனா சீட்டு கொடுக்கல. அது என்ன காரணங்கிறது தெரியல. ஒருவேளை இப்போ வந்து ஏதாவது இடைத்தேர்தல் வந்தாக்க உறுதியாக அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இல்லை, எனக்கு என்னன்னா, ஒருவேளை இவெல்லாம் ஜெயிச்சு ஒரு மினிஸ்டர் ஆகிட்டானா என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய நிலைமை? ஒன்று. ரெண்டாவது, எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் கட்சிக்குள்ள வராங்க. மற்றவங்க பெற்றோர்கள்லாம் அந்த செய்தியை பார்க்கும்போது நம்ம மாவட்ட செயலாளரும் இப்படி இருப்பானோ, நம்ம ஒன்றிய செயலாளரும் இப்படி இருப்பானோ, நீங்க நம்பலன்னா கோச்சிக்காதீங்க, கூகுளில் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தாவேக்க நபர் பாலியல் வழக்குன்னு போடுங்க. எவ்வளவு பாலியல் குற்றங்கள் இந்த ஒரு 2 மாசத்துல பாருங்களேன். தாவேக்க பொறுப்பேற்றதுலேருந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர பொறுப்பாளர், என்னென்ன கருமமா சொல்றாங்க. ஆனா எல்லா பேரும் பாலியல் வழக்குல குற்றத்துல சிக்கியிருக்கான். இதுல பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தது, பொண்ணுங்களை கை நீட்டி அடிச்சது, பெண்ணை மிரட்டினது. ஏன் ஒரு அமைச்சருங்க, மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சருங்க, அவரோட காணொலிகளை நம்ம பார்க்கலையா? ஒரு தஞ்சாவூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் விஜய் சரவணன், அவர் அந்த மது குடிச்சிட்டு பாட்டிலோட ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கலையா?
வெளியில வந்தது இவ்வளவுங்க. சரத்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்காந்து இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. இது இந்த காணொலியை நம்ம பாக்குறோம். இப்படி எவ்வளவு சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் இதுக்கு வந்து அமைச்சர் ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, எங்களை சந்திக்க நிறைய பேர் வராங்க, எங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, அந்த புகைப்படங்கள் வெளியாகுது, அவங்க ஏதாவது தவறு பண்ணாங்க அவங்க உடனடியா எங்க கட்சியில வந்து பொறுப்புல இருக்கிறாங்கிற மாதிரி செய்தி போர்ட்ரேட் ஆகுது அப்படின்னு. சரி, ரைட், நீங்க சொல்றது ஏத்துக்கணும். இப்போதைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் யாரு? நீங்க தானே. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம்ல, ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? உங்க மீது செய்திகள் வெளில வருதா? கேள்வி கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்காரா? அதுதான் எனக்கும் தெரியும். இல்ல, இவ்வளவு தவறுகள் நடக்குது, இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுன்னா இந்த தவறுகளையும் இந்த குற்றங்களையும் உடனடியாக தடுத்து நிப்பாட்ட வேண்டியது யாருடைய கடமை? கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புஷியானந்த் அவர்கள் இதுல தலையிட்டு உடனடியாக என்னம்மா பிரச்சனை அங்க ராணிப்பேட்டை தொகுதியில இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம வந்து ஆண்களும் பெண்களும் சமம் நம்ம சொல்றோம், நண்பா நண்பீஸ்னு தலைவர் சொல்றாரு, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறீங்க, இப்படிப்பட்ட நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக அந்த பிரச்சனையில தலையிட்டு இதுக்கான தீர்வை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனா நீங்க தீர்வை கொடுக்கலங்கிற மாதிரி தானே தகவல் வருது. புஷியானந்துக்கு போயுமே கண்டுக்கலங்கிறாங்க. இது கட்சி சார்ந்ததை நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு அரசியல் சார்ந்ததாவே சொல்றேன். அவர் வந்து இப்போதைக்கு நீர்வளத்துறை அவர் தான் பாத்துக்கிட்டு, மேகதாட்டு அணை விவகாரத்தை பத்தி கேட்டாங்க, அவர் வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறாரு. எங்க நாட்டுக்கு எதுங்க முக்கியம்? ஜனநாயகன் படம் தான். அப்புறம் சும்மா தேவையில்லாம வந்து எப்ப பார்த்தாலும் இந்த தளபதியை திட்டிக்கிட்டே இருக்க கூடாது சொல்லிவிட்டேன். சும்மா எப்ப பார்த்தாலும் தளபதியை திட்டிக்கிட்டே இருக்குது. தியேட்டருக்கு போறாங்க. என்னங்க தப்பு? இப்ப நான் என்ன கேக்குறேன், மாமன்னன் படம் பார்க்க வந்த போது எல்லா அமைச்சரும் போனாங்கல்ல, இப்ப இவங்க போறாங்க, அவங்களுக்கு மாற்று இவங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து தீய சக்தி, நாங்க தூய சக்தி. இல்ல, இவங்க வந்து தீய சக்தியை தாண்டி கொடுமையான தீய சக்தி, கொடுந்தீய சக்தி இவங்க. அப்படிப்பட்ட தீய சக்தி இவங்க. இவங்க தொடர்ந்து ஆட்சியில வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், நாடு நாசமா போயிடும். ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்களா தெரியாம ஓட்டு போட்டாங்களான்னு தெரியல, எல்லாம் விசில ஊதிட்டாங்க. ஆனா ஆட்சி அமைஞ்சதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சங்கு ஊதிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விசில் ஊதுனது இருக்கட்டும், இப்போதைக்கு அமைச்சர்களை பார்த்து மக்கள் வேற மாதிரி விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல கூட இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் போயிருந்தப்ப அங்க கூடியிருந்த மாணவர்கள் எல்லாமே விசில் அடிச்சு துரத்தி விட்ட சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெரினாவை திறந்து விடுங்க, மெரினாவை திறந்து விடுங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு யாருங்க? அவர் பெரிய பெரிய அமைச்சர், அவரு மாண்புமிகு அமைச்சர். அது மட்டும் இல்லாம அந்த மனுஷன் வந்து என்னென்னமோ பேசுவாப்புல, முட்டி வயிறு ஒட்டி பிறந்ததால், தொடையோடு பிறந்ததால் என்னென்னமோ பேசுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவே நம்ம கிட்ட பிச்சை எடுத்துச்சு, அவரு தான் சுந்தர் பிச்சை, அவர் அப்படியே தமிழ் பள்ளிக்கூடல படிச்சாரு பாரு. ரெண்டாவது இல்ல, இவர் என்னத்த வேணா பேசுவாருங்க. என்னப்பா இவரு சொல்ற மாதிரிதான், உனக்கு என்னப்பா பைத்தியம், என்ன வேணாலும் பேசுவார் அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி இவருக்கு என்னப்பா அமைச்சர்னா என்ன வேணாலும் பேசலாம். அப்படிதான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடலாம், அமெரிக்காவாங்களாம், லண்டனுங்களாம், ஜப்பானுங்களாம். இதுதான் இந்த ஒருத்தர் உட்காந்துட்டு டிபேட்ல சொல்லியா, நாங்க வந்து காவிரியை வந்து ஓசூர்ல அணை கட்ட போறோன்னு. என்னத்த சொல்றது, இப்படிப்பட்ட ஆட்கள் தான். காவிரி ஓசூர்ல வராது இல்ல, தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படிங்க ஆட்சியில இருக்க முடியும்? அரசியல் தெரியாம நான் உனக்கு கேக்குறேன், 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 107 எம்எல்ஏவோட பேர் சொல்லுவாரா விஜய்? இல்ல 34 அமைச்சர்களோட பேரை சொல்லுவாரா? அதுக்கு சொல்லுங்க. என்னங்க நீங்க இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க. சரி, தமிழ்நாட்டு மக்கள் அழுதுகிட்டே இருக்காங்க, அது அப்படியே தொடரட்டும். எவ்வளவு நாளைக்கு இது தொடருதுன்னு பார்ப்போம் இந்த ஆட்சி. நம்ம மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம்.